Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருவேறு இடங்களில் நீரில் மூழ்கி மாணவன் உட்பட 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குமரப்பேட்டையை சேர்ந்த கோவிந்தன் ஏரியில் கால் தவறி விழுந்து உயிரிழந்தார். இதேபோன்று மாலத்தூர் கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவரின் 15 வயது மகன் ஜனார்த்தனன் நண்பர்களுடன் ஆற்றில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கியுள்ளார். அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் வழியிலேயே மாணவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. பாவற்றப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முனியப்பா என்பவர் திம்ஜேப்பள்ளி பகுதியில் உள்ள தனது விளைநிலத்திற்கு சென்றபோது ஒற்றை காட்டு யானை தாக்கி தூக்கி வீசியதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். விளைநிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருவதாகவும் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்காததே முனியப்பா உயிரிழப்பிற்கு காரணம் எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையம் அருகே அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளானது. நாகர்கோவிலில் இருந்து திருச்செந்தூருக்கு சென்ற அரசு பேருந்து முன்னே சென்ற காரை முந்த முயன்றதில் திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி சென்ற தனியார் பேருந்து மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தனியார் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி சேதமடைந்ததோடு ஓட்டுநருக்கும் காயம் ஏற்பட்டது. அண்மை காலமாக அனுபவம் இல்லாத ஓட்டுநர்களை வைத்து அரசு பேருந்துகளை ஸ்டாலின் அரசு இயக்குவதே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் சென்னை உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம் நேரிட்டது. முகூர்த்த தினத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆரணி பகுதிக்கு வந்த ஏராளமானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல அரசு பேருந்து வசதி இல்லாமல் பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து செய்வதறியாது திகைத்து நின்றனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகளை நம்பி அவதிப்பட்டு விட்டதாக பயணிகள் பலர் அப்போது வேதனையடைந்தனர். நாங்க கல்யாணத்துக்கு வந்ததுக்காக இங்கேயே காத்து கிடக்குறோம். நாங்க எம்மா நேரம் காத்துங்கிறது ஒரு வண்டி கூட வரல. தனியார் பஸ்ஸும் வந்து ஒரு வண்டி கூட வரல. வராதே காத்து கிடக்குறோம் எம்மா நேரம். என்னத்துக்கு வந்து நாங்க போத்துனே தெரியல. மெட்ராஸ் வண்டியும் நிறுத்த மாட்டாங்க. ஜனம் ஓவரா போயின்னு இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் முதியவர் உயிரிழந்தார். திருப்பத்தூரைச் சேர்ந்த குமார் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பயணப்பள்ளி கூட்டு சாலையில் பின்னால் வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் குமார் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அறிந்த உறவினர்கள் விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற கார் ஓட்டுநரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.